Hi everyone, welcome to UPSC Tamil Herald. Myself Sashtikumar. So geography syllabus வந்து மைக்ரோ டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இந்த சிலபஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறப்ப நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். நிறைய பேர் ஜிஎஸ் படிச்சிருப்பீங்க, பட் இதில் மேஜரான டாபிக்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம கொடுத்துருக்க வந்து ஃபுல்லாக வந்து பிஒய்க்கு பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரேம் பண்ணியிருக்க நம்ம ஸ்ட்ரக்சர் தான் டெல்லியில் வந்து ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டெல்லி இன்ஸ்டியூட்ஸில் எதெல்லாம் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, எதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ விஷன் வஜிரம் மாதிரியான அகாடமிஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம பிரேக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் உங்களுக்கு கிடைக்கும்ல சில வீடியோஸ்லாம் விஷன்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது, பிஒய்க்குள்ளே இந்த ஏரியாஸ்லாம் கொஷின் கேட்டதுனால தான் அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸில் அதை பற்றி கிளாஸஸ்மே எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் 45 கிளாஸ் 3 மணி நேரமாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஜியாகிரஃபி சப்ஜெக்ட் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 135லேருந்து 150 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. பட் சென்னையை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு 70 ஹவர்ஸ் கொடுக்குறத என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஜியாகிரஃபியில் சில மித்து இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஜியாகிரஃபி படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து இப்படி எடுத்துக்கலாம், ப்ரிலிம்ஸ் ஜியாகிரஃபி மெயின்ஸ் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸஸ் இப்படி தான் போடுவாங்க, ப்ரிலிம்ஸ் ஜியாகிரஃபி மெயின்ஸ் ஜியாகிரஃபி. சரி, நல்லா புரிஞ்சுங்க. ஜியாகிரஃபி அப்படின்னா அது வந்து ஜியாகிரஃபி தான். இது நீங்கள் ப்ரிலிம்ஸாக எப்படி பிரிப்பீங்க, மெயின்ஸாக எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். இப்போ ஐசோத்தம் பெண்டிங் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கல்ல, அப்போ அந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் படிக்க முடியும்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. இப்போ ஜியாகிரஃபினா அது ஜியாகிரஃபி தான். ஸோ இப்போ நம்ம இங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்க இந்த டாபிக்ஸை டெல்லி அகாடமிஸ் வந்து 90% 90 to 95% வந்து இதை கவர் பண்ணுவாங்க. கிளாஸ்லேயே டீச் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த கோர்ஸில் கவர் பண்ணி கொடுப்பாங்க. பட் சென்னை பேஸ்டில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி சில அகாடமிஸில் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி அகாடமியில் இதில் 40லேருந்து 50% தான். அதாவது நம்பர் ஆஃப் ஹவர்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். டெல்லி பக்கம்லாம் உங்களுக்கு 135 to 150 ஹவர்ஸ் ஜியாகிரஃபி ஃப்ரேம் பண்ணி எடுப்பாங்க. பட் சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 ஹவர் 80 ஹவர் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, பிரித்து எடுப்பாங்க. அது அப்படி இல்லாமல் ப்ரிலிம்ஸ் ஜியாகிரஃபி மெயின் ஜியாகிரஃபின்னு எடுப்பாங்கல்ல, அப்படி எடுக்கிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு 60 இங்கே ஒரு 60 போடுவாங்க. ஸோ ஓவராலாக 120. பட் ஆனால் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே டாபிக் தான் திருப்பி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஜியாகிரஃபி எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்க இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஜியாகிரஃபி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்தடுத்து ஒன்றா எப்படின்னா ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி அடுத்தடுத்த லெவல் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ எப்படிங்கிறது நம்ம உள்ளே போயிடலாம் குயிக்காக. ஸோ ஜியாகிரஃபி அப்படின்னு எடுக்கிறப்ப நம்ம ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி. அப்போது உலகத்தை இப்போ நம்ம ஆரம்பிக்கவே இல்லை, இப்போ தான் புதுசாக உருவாக்குறோம். பிக் பேங் தியரி. அப்போ அந்த புள்ளிலேருந்து தான் நமக்கு என்ன ஆகுது, உலகம் ஆரம்பிக்குது. ஒரு லெமன் லைக் பால், அங்கேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அப்போது ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ், அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம் உருவாக்கணும், அதுக்கப்புறம் எர்த்தை உருவாக்கணும். அப்போ பிக் பேங் தியரி. ஸோ பிக் பேங் தியரியில் நமக்கு ஹைட்ரஜன் எப்படி உருவானுச்சு, ஹீலியம் எப்படி உருவானுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட எவல்யூஷன், யூனிவர்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, வாட் இஸ் மீன் பை டார்க் எனர்ஜி, அன்னோன் மேட்டர்னா என்ன, நோன் மேட்டர்னா என்ன, அப்போ மேட்டர்னா என்ன, எனர்ஜினா என்ன, இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எவிடன்ஸ் ஃபார் பிக் பேங், டாப்லர் ஷிஃப்ட்னு சொல்லலாம், இல்லை ரெட் ஷிஃப்ட் ஆர் ப்ளூ ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட்னா என்ன, ஸோ மைக்ரோவேவ்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அது எப்போ உருவானுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் கிராவிடேஷன் வேவ்ஸ், இதெல்லாம் சயின்ஸ் ஏரியாவில் இருக்கிற ஒரு டாப்பிக்ங்க. யூபிஎஸ்சியோட ஃபேவரட் ஏரியா தான் அதெல்லாம், கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பிக் பேங் தியரியை பொறுத்தவரை உங்களுக்கு டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மணி நேரம் கிளாஸ் இது மட்டுமே எடுப்பாங்க. ஏன்னா இதுதான் சயின்ஸ்க்கு வந்து ஒரு பேஸ் கொடுக்கும், அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் சென்னை பக்கம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் சும்மா அப்படியே வாயில் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் அப்படி ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்து ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இதை எடுத்து நீங்கள் பாருங்கள். டெல்லி வீடியோஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ நம்ம பிக் பேங் முடிச்சாச்சு. இதுலேருந்து ஒரு கேலக்ஸி உருவாகும். கேலக்ஸிலேருந்து நமக்கு என்ன உருவாகும், கேலக்ஸி நெபுலாலேருந்து கேலக்ஸி உருவாகும். அதே மாதிரி அடுத்து வந்து ஸ்டார் நெபுலாலேருந்து நமக்கு ஸ்டார் ஃபார்மேஷன் உருவாகும். ஓகேங்களா? அதாவது சோலார் சிஸ்டம். அப்போ கேலக்ஸினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் 2 இருக்கும், நார்மல், பெக்குலியர். நார்மலில் ஸ்பைரல், எலிப்டிக்கல், இர்ரெகுலர், இதெல்லாம் பார்க்கணும். அண்ட் தென் நம்ம இருக்கிறது மில்கிவே கேலக்ஸி, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டார் நெபுலானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஸோ அதுலேருந்து சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் வெடிக்கும். வெடிச்சதுக்கப்புறம் தான் பிளானெட்ரி நெபுலா. இதுலேருந்து நமக்கு என்ன வரும், பிளானட்ஸ் நமக்கு வரும். அதில் தான் நம்ம எர்த்தில் தான் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இது கூட நீங்கள் அந்த ஸ்டார் ஃபார்மேஷன் படிக்கிறப்போ வாட் இஸ் மீன் பை புரோட்டோ ஸ்டார், மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்னா என்ன, ரெட் ஜெயண்ட்னா என்ன, ஒயிட் டுவார்ஃப், பிளாக் டுவார்ஃப், சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன, நியூரான் ஸ்டார்னா என்ன, பிளாக் ஹோல்னா என்ன, பல்சார்னா என்ன, மேக்னெட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சார் இவ்வளோலாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கொஷின் கேட்டிருக்காங்க, போய் பிவைக்குவை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம். இப்போ வந்து நம்ம என்ன உருவாக்கிட்டோம், பிளானட், அதாவது ஸ்டார் நெபுலா உருவாக்கிச்சு. அந்த ஸ்டார் நெபுலாவில் ஒரு ஸ்டார் தான் என்னது, நம்மளோட சோலார் சிஸ்டம். ஓகேங்களா? அப்போ சோலார் சிஸ்டம் எப்படி உருவானுச்சு, அப்போ ஃபார்மேஷன் ஆஃப் சன்னு. ஸோ சன்னோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இது கூட நீங்கள் கெப்லர் லாவையும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் இஸ் வாட்னு ரொம்ப டீப்பாக போக வேணாம். அப்போ சன்னோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் கோர், ரேடியேட்டிவ் லேயர், கன்வெக்டிவ் லேயர், ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், கொரோனா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்.
இப்போ சன்னை உருவாக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பிளானெட்டுக்குள்ளே போகிறோம். பிளானெட் அப்படின்னா இன்னர் பிளானெட், அவுட்டர் பிளானெட், அது கேஷியஸ் பிளானெட், சாலிட் பிளானெட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதை பற்றி படிக்கணும். இது கூட சின்ன சின்ன டேர்ம்ஸ் லைக் பிளானெட்டெசிமல்னா என்ன, எக்ஸோ பிளானெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமா ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னா என்ன, குயிப்பர் பெல்ட்னா என்ன, மெட்டியோர் இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் எடுப்பாங்க. ஆனால் எடுக்காத டாபிக்னா டிஎன்ஓ, டிரான்ஸ் நெப்டியூனியன் ஆப்ஜெக்ட்னா என்ன, உர்க் க்ளவுட்னா என்ன, காமெட்லேயே லாங் பீரியட் காமெட், ஷார்ட் பீரியட் காமெட் அப்படின்னு 2 இருக்கும். அண்ட் தென் ஹீலியோபாஸ், ஹைட்ரோஜன் வால், பௌஷாக் இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கூடவே ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலையும் என்ன பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதில் இருக்கிறத 90% உங்களுக்கு கிளாஸில் கவர் பண்ணாலே அது என்னது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேட்ச் தான். 85% to 90%. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம இப்போ உள்ளே போகலாம். இப்போ நம்ம பிளானட்ஸ் அதாவது ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அதில் எர்த்து நம்ம வரோம். அப்போ பாருங்கள், பிக் பேங் ஆரம்பித்து அங்கேருந்து ஒரு கேலக்ஸியை உருவாக்கணும், கேலக்ஸிலேருந்து ஸ்டார் நெபுலாவை உருவாக்கணும். அதில் ஒரு ஸ்டார் தான் சோலார் சிஸ்டம். அதில் சன்னை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளானட்டை பற்றி பார்த்துட்டு மெர்க்குரி, வீனஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எர்த்துக்குள்ளே வருவோம். இப்போ எர்த்துக்குள்ளே போய் அதோட ஷேப் எப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி ஷேப் இருக்குது, அடுத்து எர்த்து எப்படி மூவ் ஆகுது, அடுத்து வந்து எர்த்தோட மூவ்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் எர்த்தோட சர்ஃபேஸ் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எர்த்தோட மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் மூவ்மெண்ட், மைனர் மூவ்மெண்ட்னு 2 இருக்கும். மேஜர் மூவ்மெண்ட் ரொட்டேஷன், ரெவல்யூஷன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேலக்டிக் மூவ்மெண்ட் அலாங் வித் தி சன். ஸோ சன்னுக்கு ஏற்ற மாதிரி கேலக்ஸி என்ன ஆகும், எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி சன் மூவ்மெண்ட் வித் கேலக்ஸி, சன் வந்து எப்படி வந்து கேலக்ஸிக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது. இப்போ சன் வந்து கேலக்ஸிக்குள்ளே சுற்றிட்டு இருக்குன்னா கேலக்ஸிக்குள்ளே நிறைய சன் இருக்கும். அப்போது சன்னெல்லாம் ஒன்றோட ஒன்று சுற்றிட்டு இருக்கும். அதே மாதிரி நிறைய கேலக்ஸியும் என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று சுற்றிட்டு இருக்கும்ல. அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து இந்த ரொட்டேஷன் ரெவல்யூஷன் இருக்குல்ல, இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெவல்யூஷன் அண்ட் லேட்டிடியூடை பற்றி நம்ம படிக்கணும். அப்போ லேட்டிடியூடை எப்படியெல்லாம் வரையலாம், வாட் இஸ் மீன் பை லேட்டிடியூட், சும்மா அப்போ லேட்டிடியூட்னா இதான்ப்பா அப்படின்னு போகிறத விட லேட்டிடியூடு ஏன் வந்து அதை 80 டிகிரின்னு சொல்கிறாங்க, ஏன் 90 டிகிரின்னு சொல்கிறாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கூடவே நீங்கள் டாபிக் ஆஃப் கேன்சர்னா என்ன, கேப்ரிகான்னா என்ன, ரெவல்யூஷன் பார்க்குறப்ப இது கூட நீங்கள் சீசன்ஸுமே கவர் பண்ணுவீங்க. சீசன் சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங். ஸோ ஈக்குனாக்ஸ்லாம் இருக்குல்ல, ஆட்டம் ஈக்குனாக்ஸ், ஸ்ப்ரிங் ஈக்குனாக்ஸ், இதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆர்டிக் சர்க்கிள்லாம் என்ன, அண்டார்டிக் சர்க்கிள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரொட்டேஷன் ரெவல்யூஷன் அண்டு இதோட இன்னொரு ஆஸ்பெக்டில் ரொட்டேஷனை பற்றி படிக்கிறப்போ லாங்கிடியூடை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் என்ன, இன்டர்நேஷனல் டேட் லைன், இதை வச்சு மேக்ஸ் கேல்குலேஷன் மாதிரி வரும், என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் மைனர் மூவ்மெண்ட் அப்படின்னு போகிறப்போ எசன்ட்ரிசிட்டி, ஆப்ளிக்விட்டி, ப்ரெசிஷன் இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எர்த்தை உருவாக்கியாச்சு, எர்த்தோட ஷேப்பு, மூவ்மெண்ட்டு எல்லாம் உருவாச்சு. இப்போ எர்த்து வந்து ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி, பந்து மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இதிலேருந்து எப்படி அட்மாஸ்பியர் உருவாகுது, அப்புறம் எப்படி ஓஷன் கடல் உருவாகுது, அப்புறம் எப்படி லேண்ட் உருவாகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ லேண்டை உருவாக்குனா தான் ஓஷன் ஃப்ளோர், ஓஷன் தரை இருக்குல்ல, அது வந்து நமக்கு உருவாகும். அப்போ அந்த ஓஷன் ஃப்ளோர் லேண்டு உருவானால் தான் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஐலாண்டு உருவாகும். நிறைய ஐலாண்டு சேர்ந்து தான் என்னது காண்டினென்ட். இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஒன்றா உருவாக்க போகிறோம். இப்போ காண்டினென்ட்டை உருவாக்குனதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒவ்வொரு கான்செப்ட்டுங்க, டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ காண்டினென்ட்டை உருவாக்கியாச்சு, இதுக்குள்ளே உயிரினம் எப்படி உருவானுச்சு, எவல்யூஷன் ஆஃப் லைஃப். அப்போ இது கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி, பயாலஜிலாம் கொஞ்சம் உள்ளே மிக்ஸ் ஆகும். இப்படி படித்தா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் என்ன, செல்னா என்ன. ஸோ இதிலேருந்து நீங்கள் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா அண்ட் ரிவர்ஸ் ப்ராசஸ் பாக்டீரியா அப்படின்னு 2 பாக்டீரியா பற்றி படிப்பீங்க. இதுலேருந்து எப்படி பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எவால்வ் ஆனிச்சு, ஏன் பிளான்ட்டு அதால் வந்து சில ஃபங்க்ஷன் பண்ண முடியுது, ஏன் அனிமலால் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துருவீங்க. அங்கே ஆரம்பித்து எவல்யூஷன் ஆஃப் அனிமல்ஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஆர்கானிசம் என்ன ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆம்பிபியன்ஸ்னால் என்ன, ஆம்பிபியன்ஸ்லேருந்து ரெப்டைல் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, ரெப்டைல்லேருந்து எப்படி மேமல்ஸ் டைனோசராக 2ஆக பிரிஞ்சுது, ஏன் டைனோசர் அழிஞ்சுது, அப்போ மேமல்ஸ்லேருந்து அடுத்து ப்ரிமேட் வந்திருக்கும், அதுலேருந்து ஏப்ஸ்லேருந்து ஹோமோசேப்பியன், ஸோ இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்திருப்போம். அப்போ இந்த ஆஸ்பெக்டில் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்பை பற்றி படிச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எங்கே போக போகிறோம், ஜியோமார்ஃபாலஜி போக போகிறோம். சில அகாடமியில் இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட கிளைமட்டாலஜிலையுமே உங்களுக்கு சேர்த்து எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நோ இஷ்யூஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கொடுத்துருக்க டாப்பிக்கை இப்படி தான் படிக்கணும்னு இல்லை, இந்த டாபிக் எப்படியாவது படிச்சுங்க. நீங்கள் எங்கேயோ ஒன்று லேட்டிடியூட ஸ்டார்டிங்லேயே படிங்க, இல்லை பின்னாடி போய் படிங்க, ஆக மொத்தத்தில் என்ன பண்ணுங்கள், படிச்சிருங்க. அதான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் முடித்தா தான் நம்ம ஜியோகிராஃபியோட பேசிக்ஸ் கிளாஸ் இதெல்லாம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் தான் ஜியோமார்ஃபாலஜி. ஓகேங்களா. எர்த்தை பற்றி நம்ம இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எர்த்தை உருவாக்கியாச்சு, எர்த்தோட சர்ஃபேஸ்லாம் உருவாக்கியாச்சு. இப்போ எர்த்தோட இன்டீரியருக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ எர்த்தோட இன்டீரியரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம், டைரக்ட் மெத்தட், இன்னொன்று இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தடில் டெம்பரேச்சர், டென்சிட்டி, அப்புறம் வந்து ஃபீல்டுனா 2ஆக இருக்கும், கிராவிடேஷன் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வேவ்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த 4 ஆஸ்பெக்டில் இன்டைரக்ட் மெத்தடில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபீல்டு, கிராவிடேஷன் வேவ்ஸை பற்றி நீங்கள் இங்கே லிங்க் போகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நீங்கள் போகிறப்போ மேக்னெட்டோஸ்பியர்னா என்ன, ஸோ மேக்னெட்டோபாஸ், பிளாஸ்மாஸ்பியர், அரோராஸ்லாம் பாருங்கள் கொஷின் கேட்டிருக்காங்க. குட்டி உண்டா உள்ள ஒரு டாபிக் இருக்குது, ஆனால் கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க.
அப்போது மேக்னெட்டோஸ்பியர் ரெண்டு, சோலார் விண்டு, மேக்னெட்டிக் போல்ஸ்னால் என்ன, காம்பஸ் என்ன பண்ணுது, அதோட டிப் என்ன, ஆங்கிள் என்ன, இதெல்லாம் சும்மா வாட் இஸ் ஒன்று தெரிஞ்சுங்க, ரொம்ப டீப்பாக உள்ள போக வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த வேவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுலேருந்து வேவ்ஸ் நிறைய டைப்பில் இருக்குது. அதில் ஒரு வேவ் தான் சீஸ்மிக் வேவு. அப்போ சீஸ்மிக் வேவை நம்ம பிரித்தோம்னா ஒன்று பாடி வேவ், இன்னொன்று சர்ஃபேஸ் வேவ்னு பிரிக்கலாம். ஸோ இதுதான் பாடி வேவில் ரெண்டு, பிரைமரி வேவ், செகண்டரி வேவ், அதாவது பி வேவ், எஸ் வேவ். அதே மாதிரி சர்ஃபேஸ் வேவில் ரேலே வேவ், லவ் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பாடி வேவ்ஸு எப்படியெல்லாம் இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஸோ ஏன் வந்து இந்த பி வேவ், எஸ் வேவ் எப்படி வந்து எர்த்தோட இன்டீரியரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பி வேவோட அப்சர்வேஷன், எஸ் வேவோட அப்சர்வேஷன், இதெல்லாம் உங்களுக்கு என்சிஆர்டியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம், இன்டீரியர் ஆஃப் தி எர்த்து படிக்கிறோம், அங்கேருந்து நம்ம டேரக்ட் இன்டேரக்ட் போய் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், அந்த சீஸ்மிக்கை வந்து நமக்கு என்ன பண்ணுறோம், கொண்டு வந்து இங்கே முடிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எர்த்தோட லேயர் பற்றி படிக்க போகிறோம். எர்த்தோட லேயர்னால உங்களுக்கு என்ன பண்ணுவோம், க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர் அப்படின்னு போயிடுவாங்க. அது தப்பு. ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் டிவிஷன், ஃபிசிக்கல் டிவிஷன் ரெண்டும் இருக்கும். ஸோ அதில் கெமிக்கல் டிவிஷன்னா சியால், அதாவது சிலிக்கா, அலுமினியம், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, காம்போசிஷன் பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. ஃபிசிக்கல் டிவிஷன்னா ஆன் தி பேசிஸ் ஆஃப் என்ன மாதிரி டைப்பாக இருக்குது, ராக்கியாக இருக்கா, லிக்விடாக இருக்காங்கிறத பேஸ் பண்ணி போவாங்க. ஸோ இதை பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டிரான்சிஷன் ஜோன்னா என்ன, கொனாடு, ரெப்பிட்டிவ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி படிக்கணும். படித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம லேயர்ஸ் ஆஃப் எர்த்தை பற்றி படித்தாச்சு. இப்போ இந்த லேயர் மேலே எர்த்தோட ஃபோர்ஸ் எப்படியெல்லாம் இந்த சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ அதில் தான் நமக்கு என்னது, எண்டோஜெனிக் ஒன்று, இன்னொன்று எக்ஸோஜெனிக். அப்போ எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்போ ஒன்று சடன் ஃபோர்ஸு, கேட்டஸ்ட்ராஃபின்னு சொல்லுவோம், இன்னொன்று ஸ்லோ ஃபோர்ஸர், டயஸ்ட்ராஃபிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்லோ ஃபோர்ஸ்லேயே நம்ம ரெண்டாக பிரிப்போம், ஹரிசாண்டல் ஃபோர்ஸு, வெர்டிக்கல் ஃபோர்ஸு. ஹரிசாண்டலில் ரெண்டாக பிரிப்போம், கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸு, டென்ஷனல் ஃபோர்ஸ்னு பிரிப்போம். வெர்டிக்கல் வந்து அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் சப்சிடன்ஸ்னு பிரிப்போம். பயப்படாதீங்க, இந்த டாப்பிக்லாம் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளாஸ் எடுத்துறேன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், என்சிஆர்டிலே போய் படிங்க. அடுத்து எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்போ டெனுடேஷன், வெதரிங் அப்படின்னு ரெண்டாக இருக்கும். வெதரிங்கில் மொத்தம் 3 வெதரிங் இருக்கும், ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஃபிசிக்கல் கெமிக்கலை பற்றி நான் கொடுத்துருக்கேன், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு இந்த லிஸ்ட்டு பார்த்துங்க. எக்ஸ்ஃபோலியேஷன், ஃப்ராஸ்ட் வெதரிங், ஃப்ராஸ்ட் வெட்ஜிங், பிளாக் செப்பரேஷன், சால்ட் வெதரிங், மாஸ் வேஸ்டிங், க்ரீப், எர்த் ஃப்ளோ, மட் ஃப்ளோ. அதே மாதிரி கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசொல்யூஷன், கார்பனேஷன், ஹைட்ரேஷன், ஹைட்ரோலைசிஸ், ஆக்சிடேஷன், ரெடக்ஷன். இப்போ இதில் ஃபுல்லாகவே படிக்கணுமா அப்படின்னா ஓரளவு தெரிஞ்சு வச்சுங்க. இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இல்லை ஒரு 5 தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே ஓரளவு சஃபிஷியன்ட் தான். பட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. அதே மாதிரி பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ இதுக்கப்புறம் வந்து எர்த் எப்படி மூவ் ஆகுது, இப்போ பாருங்கள் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், ஒரு எர்த்தை உருவாக்கிட்டு எர்த்தோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், லேயர்ஸ் ஆஃப் எர்த் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம், எர்த்தில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். தேர்டு, 4வது எர்த்து இப்போ எல்லாம் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சுன்னா எர்த்து மூவ் ஆகுமா எர்த்துக்குள்ளே, அப்போ என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட், அப்போ காண்டினென்டல் ட்ரிஃப்ட் ஆகும். அப்போ காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, அப்போ காண்டினென்டல் ட்ரிஃப்ட் ஆகுதுல்ல, அப்போ போஸ்ட் ட்ரிஃப்ட் தியரினா காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரிக்கு அப்புறமா என்னென்ன தியரி வந்தது, அப்போ கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி ஒன்று இருக்குது, சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங், அதே மாதிரி பிளேட் டெக்டானிக்ஸ், இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது. அப்போ கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி அப்படிங்கிறப்போ அதை நம்ம படிக்கிறப்போ ஓஷன் ஃப்ளோரை பற்றி நம்ம படிப்போம், செல்ஃபு, ஸ்லோப்பு, ரைஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஓஷனோகிராஃபிலையும் உங்களுக்கு கவர் ஆகும். அண்ட் தென் சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் பற்றி படிக்கிறப்போ அதோட சேலஞ்சஸ், அதோட கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சுக்கணும். இப்போ பிளேட்டோட கிளாசிஃபிகேஷன், ஆக்சுவலாக பிளேட் டெக்டானிக் அப்படின்னு நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க, இங்கே போயிடுவாங்க, டைவர்ஜன் மூவ்மெண்ட், கன்வர்ஜன் மூவ்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு போயிடுவாங்க. தப்பு. பிளேட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மேஜர் பிளேட், மைனர் பிளேட், இதை தான் நம்ம படிச்சிருப்போம். பசிபிக் பிளேட்னா மேஜர் பிளேட், மைனர் பிளேட்னா அரேபியன் பிளேட், ஸ்காட்சியா பிளேட், நாஸ்கா பிளேட், இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் மைனர் பிளேட்னு படிச்சிருப்போம். பட் ஆனால் பிளேட் டெக்டானிக்ஸில் பிளேட்ஸை ஆன் தி பேசிஸ் ஆஃப் க்ரஸ்ட்டாக பிரிப்பாங்க, ஆன் தி பேசிஸ் ஆஃப் மார்ஜினாக பிரிப்பாங்க. இந்த மார்ஜினை தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், பிளேட் டெக்டானிக் தியரிக்கு அப்ளை பண்ணுவோம். அப்போது அப்படி அப்ளை பண்ணுறப்ப நமக்கு 3 கேட்டகரியாக பிரிப்போம். ஒன்று டைவர்ஜன் மூவ்மெண்ட், இன்னொன்று கன்வர்ஜன் மூவ்மெண்ட், இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபார்ம் மூவ்மெண்ட். அப்போ டைவர்ஜென்ட் இருக்கிறப்ப காண்டினென்ட் டைவர்ஜ் ஆகும், ஓஷனிக் டைவர்ஜ் ஆகும், ஓஷனிக் காண்டினென்ட் டைவர்ஜ் ஆகும். ஆனால் இது அக்கர் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஏங்கிறதெல்லாம் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. அப்போ காண்டினென்ட் டைவர்ஜென்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்களேன். ஃபால்ட் உருவாகும், பிளாக் மவுண்டன் உருவாகும், ரிஃப்ட் வேலி உருவாகும், லேக்ஸ் உருவாகும், வால்கனிக் பீக் உருவாகும். ஓஷனிக் டைவர்ஜன் அப்போ சீ ஃப்ளோர், மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ், எலாங்கேட்டட் சி, ஓஷன், இந்த மாதிரி உருவாகும். அடுத்து கன்வர்ஜன் மூவ்மெண்ட் போனீங்கன்னா ஓஷனிக் கன்வர்ஜென்ட்டில் ட்ரென்ச்சஸ், சீ மவுண்ட், ஐலாண்ட், ஆர்ச்சிபெலாஜோ, வால்கனிக் பீக்ஸ் உருவாகும். ஓஷனிக் கன்வர்ஜென்ஸில் உங்களுக்கு ட்ரென்ச்சு, காண்டினென்டல் ஆர்க்கு, ஃபோல்டு மவுண்டன், வால்கனிக் பீக்ஸ் இதெல்லாம் உருவாகும். ஃபோல்டு மவுண்டன்னா நீங்கள் அதை தனியாக படிப்பீங்க, வேர்ல்டு லெவலில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு. அதேமாதிரி காண்டினென்ட் கன்வர்ஜென்ஸ் அப்போ உங்களுக்கு ஹிமாலயா, திபெத்தன் பிளாட்டியூ, ஆல்ப்ஸ், யுரால், இந்த மாதிரி மவுண்டன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போது இந்த டாப்பிக்கை படிக்கிறப்போ அதோட அப்ளிகேஷனை படிங்க, எது என்ன மாதிரி ஃபீச்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படிங்கிறப்போ அதில் 3 இருக்கும், காண்டினென்ட், ஓஷனிக் காண்டினென்ட். ஸோ இதையுமே என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சு வச்சுங்க. ஃபால்ட் எப்படி உருவாகுது, சென்ட்ரல் ஃபால்ட் எதில் உருவாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஓவரால் பிளேட் அப்சர்வேஷனை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் மவுண்டைன்.
ஸோ கிளாசிஃபிகேஷன் நம்ம அதாவது ஃபோல்டு மவுண்டன், பிளாக் மவுண்டன்லாம் இருக்குல்ல. ஸோ என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எர்த்துக்குள்ள இருக்கிற வால்கனிசம். ஸோ வால்கனிசம் அப்படிங்கிறப்போ லாவாவோட டைப் பண்ண வெதர் இட் இஸ் ஆண்டசிட்டிக்கா பேசிக்கா, அதோட டைப்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான வால்கனோ டைப் இருக்குது, காம்போசிட் டைப் வால்கனோவா, ஷீல்டு டைப் வால்கனோ எப்படி இருக்கும், ஃபிஷர் டைப் வால்கனோ இருக்கும் எப்படி இருக்கும், அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும், ஏன் வந்து ஹைட் வந்து ஒன்று வந்து ரொம்ப நீளமாக ஹைட்டாக இருக்குன்னு ரொம்ப அகலமாக ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி வால்கனோஸோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் எரப்ஷனை வச்சு அது ஆக்டிவாக இருக்கா, டார்மெண்ட்டாக இருக்கா, எக்ஸ்டிங்க்டாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வால்கனிக் லேண்ட் ஃபார்மில் எக்ஸ்க்ளூசிவ் லேண்ட் ஃபார்ம், இன்ட்ரூசிவ் லேண்ட் ஃபார்ம்னு இருக்கும், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக் அண்ட் வால்கனோஸ் வேர்ல்டு லெவலில் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே தான் நமக்கு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், இந்தியாவில் எங்கெங்கே வால்கனிசம் இருக்குது, அதர் ரீஜன்ஸ் எங்கே இருக்குது, மெடிட்டரேனியனில் வால்கனிசம் எங்கே இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கூட இன்ட்ரா பிளேட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதில் தான் மேண்டில் ப்ளூம் மாதிரியான கான்செப்டில் இருக்குது. அதாவது டெக்கான் லவா பிளாட்டி உருவாகி இருக்கும்ல, அது எப்படி உருவானுச்சு. அப்போ மேண்டில் ப்ளூம் கான்செப்டில் தான் இந்த மாதிரி ஐலாண்ட்லாம் உருவாகிருக்கும். ஹவாயன் ஐலாண்ட், கலப்பகோஸ், அசோர்ஸ் ஐலாண்ட், ஐஸ்லாண்ட் இதெல்லாம் உருவாகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ராக் அண்டு ராக் சைக்கிள், ஸோ இக்னிஷியஸ் ராக்கு, செடிமெண்ட்ரி ராக், மெட்டாமார்பிக் ராக், ஸோ இதை ஒரு சைக்கிள் மாதிரி வரும், அதை ராக் சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து எர்த்குவேக் பற்றி படிக்கணும். எர்த்குவேக் அப்படிங்கிறப்போ அதோட காசஸ் என்ன, நேச்சுரலாக ஏன் நடக்குது, மேன்மேடில் எப்படி நடக்குது. ஸோ அதோட டெப்த்தில் பேஸ் பண்ணி மூணாக பிரிப்பாங்க. ஷாலோ எர்த்குவேக், இன்டர்மீடியட் எர்த்குவேக், டீப் எர்த்குவேக். எர்த்குவேக்கோட டிஸ்ட்ரிபியூஷன் வேர்ல்டு லெவலில் எப்படி இருக்குது, எர்த்குவேக்கை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா 2 கேட்டகிரி. ஒன்று இன்டென்சிட்டி வச்சு மெஷர் பண்ணுவாங்க, இன்னொன்று மேக்னிடியூட் பேஸ்டு எர்த்குவேக். அதான் இன்டென்சிட்டி பேஸ்டு எர்த்குவேக், மேக்னிடியூட் பேஸ்டு எர்த்குவேக். இன்டென்சிட்டி பேஸ்டு எர்த்குவேக்கில் மெர்காலி ஸ்கேல், எம்எஸ்கே ஸ்கேல், மேக்னிடியூட் பேஸில் ரிக்டர் ஸ்கேல், மொமெண்ட் ஸ்கேல். அதே மாதிரி இன்ட்ராப்ளேட் செஸ்மிசிட்டியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. புஜ்ஜி எர்த்குவேக்கெல்லாம் நடந்ததில்ல குஜராத்தில், அதெல்லாம் இப்படி நடந்திருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வேர்ல்டில் இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் எர்த்குவேக் எங்கெங்கெல்லாம் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் இருக்கிற எர்த்குவேக் ஜோன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. எர்த்குவேக்கோட எஃபெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தாப்பில் நம்ம சுனாமியை பற்றி பார்ப்போம். சுனாமியோட மெக்கானிசம் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சுனாமி வார்னிங் சிஸ்டம் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறமா ஜியோமார்ஃபாலஜியில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ரிலேட்டட் ஃபார்மேஷன், அதாவது நம்ம எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ்னு ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட கண்டினியூஷன் தான். பட் அதோட கண்டினியூஷனில் கொஞ்சம் வேறு மாதிரி போகும். டெனுடேஷன் டாபிக் மாதிரின விஷயங்கள் கவர் ஆகும். அப்போ டெனுடேஷன் ஒரு விஷயம் எரோட் ஆகுதுன்னா அதில் என்னென்ன ஆஸ்பெக்ட், வெதரிங் நடக்கும், மாஸ் மூவ்மெண்ட் நடக்கும், டிரான்ஸ்போர்ட் ஆகும், எரோஷன் பண்ணும், டெபாசிஷன் பண்ணும், இந்த மாதிரிலாம் பண்ணும். இப்போ வெதரிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம், ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல். ஓகேங்களா. மாஸ் மூவ்மெண்ட், மேலேருந்து ஒரு மலையிலேருந்து ஒரு பாறை உருண்டு விழுகுது அப்படின்னா ஸ்லோவாக விழுகும், வேகமாக விழுகும். ஓகேங்களா. அந்த மண் ஸ்லோவாக விழுகும், வேகமாக விழுகும், அதுதான் ஸ்லோ ரேப்பிட்னு பிரிச்சிருக்கோம். ஸோ க்ரீப், சாலிஃபெக்ஷன் இது ஸ்லோவாக வர்றது. ரேப்பிட் எர்த் ஃப்ளோனா அது ரேப்பிடாக விழுகிறது. எர்த் ஃப்ளோ, மட் ஃப்ளோ, அவலஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா, லேண்ட்ஸ்லைட், இதெல்லாம் மாஸ் மூவ்மெண்ட் விழுகுது. இப்போ இதெல்லாம் மேலேருந்து கீழே விழுகிறப்ப இப்படி டிரான்ஸ்போர்ட் தானே வரும், அது டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ வரப்போ கீழே இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் எரோஷன் பண்ணிட்டு வரும்ல, ஸோ அதில் இத்தனை டைப் இருக்குது. ஸோ கரோஷன், அட்ரிஷன், கொராஷன் இருக்குது, கரோஷன் இருக்குது, ரெண்டுமே வேறு. ஹைட்ராலிக் ஆக்ஷன், ப்ளக்கிங், டிஃப்ளேஷன் இதெல்லாம் இருக்கும். இப்போ எரோட் பண்ணிட்டு வர மெட்டீரியலை ஒரு ஆறு, ஒரு ரிவரு கொண்டு வந்து டெபாசிட் பண்ணும்ல, அப்போ ரிவரு, கிளேஷியர், மெரெயின் மாதிரியான விஷயத்தில் டெபாசிட் பார்ப்போம். டெபாசிஷன் இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிவர் லேண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ ஸோ அதான் ஃப்ளூவியல் லேண்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஃபார்ம் ஆனுச்சு, இது இந்த ஃப்ளோ ஆஃப் ரிவர் அண்டு இதை சார்ந்து இருக்கிற லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு சேனல் எப்படி உருவாகுது, ரில்னா என்ன, கல்லினா என்ன, ஸ்டீம்னா என்ன, ரிவுலெட்னா என்ன அப்படிங்கிறத சும்மா வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுங்க, ரொம்ப டீட்டெயிலாக போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அடுத்து வந்து ரிவரோட அது ரிலேட்டடான அசோசியேட் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ மொத்தம் 2 டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் இருக்கும். எரோஷனல் லேண்ட் ஃபார்ம், இன்னொன்று டெபாசிஷன் லேண்ட் ஃபார்ம். எரோஷன் பண்ணுறப்போ ரிவர் வேலி, ரிவர் கோர்ஸ் உருவாகும், மியாண்டர், ஆக்ஸ்போ லேக், வாட்டர் ஃபால்ஸ் உருவாகும், பாட் ஹோல்ஸு, டெராசஸ், பெனிப்ளைன் உருவாகும். டெபாசிஷன் லேண்ட் ஃபார்ம் அப்போது உங்களுக்கு அலிவியல் ஃபேன்சர், கோனு, ஃப்ளட் பிளைன்ஸு, நேச்சுரல் லெவிஸ், டெல்டா, எஷ்ரின், கஸ்பே டெல்டா இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அடுத்து ட்ரைனேஜஸ் அண்டு ரிவர் பேசின். ஸோ இங்கே பாருங்களேன், ரிவரோட லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி படிக்கிறப்போ நம்ம ட்ரைனேஜை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ ட்ரைனேஜ் டிவைட்னா என்ன, ஸோ ரிவர் பேசின், வாட் இஸ் மீன் பை ரிவர் பேசின், வாட்டர் ஷெட்னா என்ன, இது தெரிஞ்சால் தான் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டை போய் படிக்க முடியும். கேட்ச்மெண்ட் ஏரியானா என்ன, ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கிற முக்கியமான ட்ரைனேஜ் பேசின்ஸ் என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ட்ரைனேஜ் பேட்டர்ன் என்னென்ன மாதிரியான பேட்டர்னில் இருக்குது. ஸோ கான்கார்டன்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா அதுக்குள்ளே கான்சிக்வெண்ட் ரிவர், சப்சிக்வெண்ட் ரிவர், ஆப்சிக்வெண்ட் ரிவர், ரெஸ்குவெண்ட் ரிவர்னு இருக்கும். இதுவே டிஸ்கார்டன்ட் ஆர் இன்சீக்வெண்ட் ட்ரைனேஜ் பேட்டர்ன் அப்படின்னா ஆன்டிசிடென்ட் சூப்பர் இம்போஸ்டாக இருக்கும். பிஎம்எஃப்ல உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா, அங்கே போய் பாருங்கள். அதை வாட் இஸ் வாட்னு பார்த்தீங்கன்னா போதும். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து ஆப்ஷனல் லெவலுக்கு இருக்குது, இது வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க,
யூபிஎஸ்சி வந்து அவங்களோட மெயின்ஸ் கொஷினை அடுத்த ஸ்டேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஜிஎஸ் படிக்கிறீங்க, ஒரு ஆப்ஷனல் படிக்கிறீங்கன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த பக்கம் போகணும். சரி, ஆப்ஷனலில் இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக் தான் நம்ம சொல்லியிருக்குது. ஸோ அதர் ட்ரைனேஜ் பேட்டர்ன் அப்படிங்கிறப்போ டென்ட்ரிட்டிக் பேட்டர்ன், ட்ரெல்லிஸ் பேட்டர்ன், ஆங்குலர், ரேடியல் பேட்டர்ன், ஆனுவல் பேட்டர்ன், பேரலல் பேட்டர்ன், சென்ட்ரிபிடல் பேட்டர்ன், டிரேஞ்ச்டு பேட்டர்ன், பார்ப்டு பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. முக்கியமானது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. அடுத்து லேண்ட் ஃபார்ம்ஸ், மேஜர் லேண்ட் ஃபார்ம் என்னென்ன, அது எப்படி எரோஷன் பண்ணுது. அப்போ லேண்ட் ஃபார்மில் மெரைன் லேண்ட் ஃபார்ம் பற்றி படிக்கணும், காஸ்ட் லேண்ட் ஃபார்ம் பற்றி படிக்கணும், கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம், அரிட் லேண்ட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி படிச்சிங்கன்னா ஜியோமார்ஃபாலஜி கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ மெரைன் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னா மெரைனில் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, டெபாசிஷன் லேண்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். இப்போ எரோஷனல் அப்படின்னா வேவ் கட் பிளாட்ஃபார்ம், சி கிளிஃபு, கேவ், ஆர்ச்சஸ், சி ஸ்டாக், ஹேங்கிங் வேலி, ப்ளோ ஹோல்ஸ், பெனி பிளேன், இதெல்லாம் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம். டெபாசிஷன் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னா பீச்சு, பாரு, பேரியர், டொம்போலோ, ஷோலு, ஸ்பிட்டு, ஹூக்கு, ரீஃப், இதெல்லாம் வரும். ஓகேங்களா? இதுதான் கோரல் ரீஃப் ஃபார்மேஷன், நம்ம தனியாக படிப்போம். அடுத்து காஸ்ட் லேண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ சிங்க் ஹோல்னா என்ன, காஸ்ட் விண்டோனா என்ன, போலிஜ், பிளைண்ட் வேலி, கேவன், ஆர்ச்சின், அதுக்கப்புறம் சிங்கிங் க்ரீக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாலக்டைட்டு, ஸ்டாலக்மைட்டு, ட்ரை வேலி, ஹேங்கிங் வேலி. இதில் வாட் இஸ் வாட்டுன்னு அந்த இமேஜ் டயக்ராம் எடுங்க. டயக்ராம் எடுத்து அதை பார்த்துட்டு இதான் இதுவான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுங்க. ரொம்பலாம் நீங்கள் உள்ளே போகணும் ஆப்ஷனல் லெவலுக்கு. ஓகேங்களா? அடுத்து கிளேஷியல் லேண்ட் ஃபார்ம், எரோஷனல் லேண்ட் ஃபார்ம், டெபாசிஷன் ரெண்டாக பிரிக்கலாம். எரோஷனல் ஆஸ் யூஷுவல் சர்க்கியூ, கிளேஷியல் த்ரோ, ஹேங்கிங் வேலி, அரிட்டு, ஹார்ன், டிஃபோஜோட். ஸோ ஜோடு வேலினா என்ன, ஜோடு லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. டெபாசிஷனல் அப்படிங்கிறப்போ அவுட் வாஷ் பிளைன்னா என்ன, மொரைன்ஸ் முக்கியமானது. ஸோ கான் டெரேசஸ்ஸு, கேமு, ட்ரம்லின் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ சைக்கிள் ஆஃப் எரோஷன் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அரிட் லேண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ எப்படி வாட்டர் எப்படி எரோட் பண்ணுது, விண்ட் எப்படி எரோட் பண்ணுது. ஸோ இதில் இருக்க டெபாசிஷன் லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னங்கிறது இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதையுமே என்ன பண்ணுங்கள், போய் பார்த்துங்க. ஸோ இதுதான் கைஸ் வந்து ஜியோமார்ஃபாலஜியோட டீகோடிங். அப்போது நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் வரும், என்ன சார் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ படிக்கணுமானா கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். இது உங்களுக்கு எல்லாமே ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேயே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், கிளைமேட்டாலஜி பற்றி நம்ம பார்க்கலாம்.